ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். ஆன்மீக சிந்தனைகளில் இன்று சூடிக் கொடுத்த சுடற்கொடி. பக்தி என்றாலே ஆண்டாளின் ஞாபகம்தான் வரும். அவ்வளவு உச்சத்திலான பக்தி பெருமாள் மேலே ஆண்டாளுக்கு. திருப்பதியில் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் போது ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலைதான் திருப்பதி பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகிறது. இங்கேயும் ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலிலிருந்துதான் திருமணத்துக்கான பட்டுப்புடவை வருகிறது. ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்கிறது. மதுரையில் சித்திரை திருவிழாவின் போது தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் தங்கும் கள்ளழகர் நள்ளிரவில் திருமஞ்சனம் முடிந்து ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை அணிந்து கொண்டுதான் தங்க குதிரை வாகனத்தில் அமர்ந்து வைகையில் இறங்குவார். இது பல 100 ஆண்டுகாலமாக நடந்து வரும் வைபவம். மகாவிஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் 99வது தலமாகும். 12 ஆழ்வார்களில் 2 பேர் ஒரே இடத்தில் வாழ்ந்த ஊராக ஸ்ரீவில்லிபுத்தூர் திகழ்கிறது. ஆண்டாள் பூமாதேவியின் அம்சமாக துளசி வனத்தில் அவதரித்தார். ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திர நாள் ஆண்டாள் அவதார தினமாக வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. நந்தவனத்தில் பறித்த பூக்களை இறைவனுக்கு மாலையாக கட்டி முதலில் அதை தான் சூடி பார்த்து இறைவனுக்கு தாம் ஏற்ற பொருத்தம் உடையவளா என்பதை கண்ணாடியிலே கண்டு களிப்பாள் ஆண்டாள். பிறகு மாலையை கழட்டி பூஜைக்கு கொடுத்து விடுவாள். தந்தை பெரியாழ்வாரும் தினமும் இதையே இறைவனுக்கு அணிவிப்பார். ஒரு நாள் இறைவனுக்கு கட்டிய மாலையில் ஒரு நீளமான தலைமுடி இருப்பது கண்டு அஞ்சி அதை தவிர்த்து விட்டு வேறு மலர்களை மாலையாக கட்டி பெருமாளுக்கு சூட்டினார் பெரியாழ்வார். அன்று இரவு பெரியாழ்வாரின் கனவில் பெருமாள் தோன்றி, கோதை சூட்டிய மாலையையே நான் விரும்புகிறேன், அதையே எனக்கு தினமும் சூட்டு என்று கேட்டு வாங்கி அணிந்தார். இறைவனையே விரும்பி மணந்து அவரோடு ஐக்கியமானார் ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் 2 பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதியில் வடபத்ரசேனர் கோயில் அமைந்துள்ளது. வடபத்ரசேனருக்குத்தான் ஆண்டாள் தன் மாலையை சூடிக் கொடுத்தாள். இன்றைக்கும் ஆண்டாளுக்கு சார்த்தப்படும் மாலை மறுநாள் காலையில் வடபெருங்கோயில் உடையவருக்கு சார்த்தப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் வெகு சிறப்பு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஆண்டாள் பிறந்த ஆடிப்பூர திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெறும். இந்த திருவிழா 9 நாட்கள் நடைபெறும். ஆண்டாள் கோவில் எந்த அளவிற்கு பிரசித்தி பெற்றதோ அதே அளவிற்கு இங்குள்ள தேருக்கும் சிறப்புகள் பல உண்டு. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களையும் அதன் விளக்கங்களையும் பக்திலயத்தில் கேட்டு மகிழுங்கள். ஆண்டாளுக்கு திருமாலிருஞ்சோலை திருமாலிடம் ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் இருந்தது. அதை தன் நாச்சியார் திருமொழியிலேயே சொல்லியிருக்கிறார். திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு 100 அண்டாக்கள் நிறைய சர்க்கரை பொங்கல் படைத்து கண்டருளப் பண்ண வேண்டும் என்பதே ஆண்டாளின் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றியர் ஸ்ரீராமானுஜர். ஆண்டாளுக்கு சில 100 ஆண்டுகளுக்கு பின்னால் அவதரித்தவர் ஸ்ரீராமானுஜர். அவர் திருமாலிருஞ்சோலை பெருமாளை பார்த்தபோது ஆண்டாளின் வேண்டுதல் நினைவுக்கு வந்தது. 100 அண்டாக்களில் நெய் வழிய வழிய அக்கார அடிசில் செய்து பெருமாளுக்கு படைத்தார் ராமானுஜர். தங்கையின் வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை ஆண்டாளின் சகோதரனாக கொண்டாடுகின்றனர் வைஷ்ணவர்கள். திருவரங்கம், திருமாலிருஞ்சோலை 2 தலங்களிலும் ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் தரிசனம் அருள்கிறாள். இன்றைக்கும் ஆண்டாள் சார்பாக மார்கழி மாதம் கூடாரவல்லி தினத்தில் அக்கார அடிசில் படைத்து வழிபடுகின்றனர். கூடாரவல்லி தினமா? அப்படியென்றால் என்னவென்று கேட்கிறீர்களா? கண்ணனை பிடிக்கும் எல்லோருக்கும் ஆண்டாளையும் பிடிக்கும். கண்ணனையே கணவராக வரித்து கொண்ட ஆண்டாளின் பாடல்கள் வெறும் அலங்கார காவியமில்லை, அது ஜீவனை உருக்கும் பக்தி பிரவாகம். கண்ணனையே கணவராக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் பாவை நோன்பு கடைப்பிடிக்கும் ஆண்டாள் தினமும் அதிகாலையில் துயிலெழுந்து தனது சக தோழியரையும் அழைத்து கொண்டு நீராடி கண்ணனின் புகழ் பாடி பரவசம் கொள்கிறாள். விரதக் காலங்களில் கடுமையான நியமங்களை அனுஷ்டிக்கிறாள் ஆண்டாள். நெய்யும் பாலும் உண்ணமாட்டோம், கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம், செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம், தீங்கு விளைவிக்கும் சொற்களை பேச மாட்டோம் என்றெல்லாம் நியமங்களை அனுஷ்டிக்கிறாள் ஆண்டாள். பலவாறாக தன்னை வருத்திக் கொண்டு அந்த கோவிந்தனை அடைய பூஜிக்கிறாள். பக்தர்களை ரட்சிக்கும் அந்த பரந்தாமன்
தீந்தமிழால் தன்னை பூஜிக்கும் கோதை பிராட்டியை கைவிடுவானா? மேலும் மேலும் பாக்களை வடிக்க அவளுக்கு அருள் செய்கிறான். 26 நாட்கள் கடுமையான விரதம் இருந்த ஆண்டாள் கண்ணனின் திருவுளப்படி மார்கழி மாதத்தின் 27வது நாளில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் என்று பாடி தன் விரதத்தை முடித்து அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள். அரங்கன் கோதையை ஏற்றுக்கொண்ட நாள்தான் கூடாரவல்லி தினமாக மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. கூடாரை கூட வைக்கும் இந்த திருநாளில் இந்த பாடலை பாடி ஆண்டாளையும் அரங்கனையும் துதித்தால் வரன் கூடாத பெண்டிற்கு நல்ல வரன் அமையும் என்பது சத்தியமான வாக்கு. அது மட்டுமா, நாம் விரும்பியவர்கள் மட்டுமில்லாமல் நம்மை விட்டு விலகிய உறவுகளையும் கூடச் செய்யும் அற்புதமான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாடல்.